கார்த்திகை மாதத்தோட 4வது சோமவார விரதம். இந்த வாரம் வந்து சங்காபிஷேகம் செஞ்சிருந்தேன். முதல் வாரமும் பால் அபிஷேகம், சங்காபிஷேகம் தான் செஞ்சிருந்தேன். இடையில 2 வாரம் வந்து சங்காபிஷேகம் செய்யல. நம்ம சகோதரர் வந்து சங்காபிஷேகம் செஞ்சு விபூதி அலங்காரம், விபூதி காப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு விபூதி காப்பு செய்கிற பிளான் எனக்கு இல்லை. ஆனால் சங்காபிஷேகம் செய்யணும் கடைசி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சிவலிங்கத்துக்கு விபூதி காப்பு செஞ்சிருந்தேன், சங்காபிஷேகம் செஞ்சேன். இந்த மாதம் கார்த்திகை மாதம் சோமவார விரதம் ரொம்ப நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. யாரெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்துல சோமவார விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சிவபெருமான் விபூதி அலங்காரத்தோட காட்சி கொடுக்கிறார். மனித வாழ்க்கையில இருக்கிற அத்தனை துன்பங்களையும் தீர்க்க வல்லது இந்த விபூதி அலங்காரம் அல்லது விபூதி அபிஷேகம். நன்றி, வணக்கம்.